ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய லஞ்ச் மெனு தான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு vlog தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அரிசியெல்லாம் நான் ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ரசத்துக்கு வந்து நான் வந்து ரசம் வந்து வேக வச்சுக்குவேன். தக்காளி வந்து எப்போவுமே வேக வச்சு தான் நான் வந்து ரசம் வைப்பேன். அதனால் வந்து ரசத்துக்கு வந்து தக்காளியை வந்து ஒரு குண்டால தண்ணி எடுத்து அதில் வந்து தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் புளி போட்டு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி குழம்பும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன், புளிக்குழம்பு. ஸோ அதுக்காக வந்து அதுக்கும் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி வந்து தனியாக வந்து இன்னொரு இதில் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுனால அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வதக்கி அரைச்சிக்கணும். ஸோ அது அரைக்கிறதுக்காக வந்து வதக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு இதெல்லாத்தையும் நான் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வந்து காய் கட் பண்ணுறதுக்காக வந்து அதை காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பொரியல் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் பூசணிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த பொரியல் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். அது கட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் எடுத்து நல்லா வந்து பீஸாக வந்து தோலை எப்போவுமே வந்து நான் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணுவேன். தோலை வந்து எடுத்துகிட்டு நல்லா க்யூபாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு ரசமும் இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு. அப்புறம் வந்து நான் குழம்புக்கு வந்து வதக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இல்லையா, நம்ம வெங்காயம் தக்காளியில் போட்டு வதக்கி வச்சுருந்தேன், அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நான் ஆறுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கெல்லாம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து 3 months ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து லீவ் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. இப்போ வந்து செகண்ட் டேர்மோட ஹாலிடேஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து இப்போ ப்ளே ஏரியாலாம் போயிட்டு வந்துட்டு சாக்ஸு எல்லாத்தையும் வந்து அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ வீடும் வந்து சைடில் நான் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். இல்லைனா வந்து திரும்ப லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால வந்து நான் குக் பண்ணவே வந்து நான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன்.
எல்லாம் நீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பொரியலுக்கு வந்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டுட்டு ஏற்கனவே வந்து கியூபாக கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா காய், அதையும் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுலேயே வந்து காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு அதை வந்து கரண்டி வச்சு நம்ம வதக்காமல் அப்படியே நம்ம குலுக்கி விட்டுட்டு இது பண்ணோம் அப்படின்னா வந்து காய் வந்து நல்லா வந்து கொல கொலன்னு ஆகாது. இன்னொன்று வந்து என்னென்னா இதை வந்து மூடி வைக்காமல் ஓப்பன்லேயே வந்து அப்படியே நான் வந்து வேக வச்சுருவேன் சிம்மில் வச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வந்து அரைச்சி எடுக்கிறதுக்காக இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மசாலா ஆல்ரெடி ஆறிடுச்சு. அந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சிருந்தாலே அதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுலேயே வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நான் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நான் அரைச்செடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த காய் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சோம்னாவே போதும், சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ பொரியல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். அம்மு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்வீட் காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்முவும் ரஷ்வந்தும். அதனால் வந்து அந்த ஸ்வீட் காய் நான் பண்ணுறது பார்த்தவொடனே வந்து எனக்கு பவுலில் போட்டு வேணும் ஸ்வீட் காய் அப்படின்னு சொல்லி அதை பவுலில் போட்டு அவங்க ஃபோக்கில் வந்து எப்போவுமே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க ஸ்பூன் கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் வந்து கேட்டதுனால நான் வந்து இப்போ நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக கத்திரிக்காயை வந்து 2 நடுவில் மட்டும் வந்து நல்லா கடைசி வரையும் நுனி வரையும் வந்து அறுத்துட்டு நல்லா 2ஆவே அறுக்காம நடுவில் மட்டும் வந்து கீறி விட்ட மாதிரி வந்து அறுத்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து இந்த புளிக்குழம்புக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும் போடாமல் அதுலேயே வந்து நான் பூண்டும் போட்டு தான் வந்து செய்ய போகிறேன். அது செய்யறதுக்காக வந்து கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்ச கத்திரிக்காயெல்லாம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கத்திரிக்காய் அப்புறம் வந்து பூண்டு ஆல்ரெடி நான் வந்து உளிச்சு வச்சுருந்தேன், ஒரு 10 பல்லு பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் ஹை ஸ்பீடில் வச்சு வதக்கணும் அப்படின்னா வந்து கத்திரிக்காயும் வந்து பூண்டும் நல்லா வந்து சுருங்கி மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் சுருங்கி வர அளவு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதே தவால வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து கடுகும் 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் வந்து அதில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நம்ம வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம்.
மசாலாலாம் வந்து நான் எப்போவுமே வந்து அரைக்கும் போதே நான் போட்டுருவேன். அதனால் வந்து இப்போ 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து மேக்ஸிமம் ஒர்க்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால வந்து சாப்பாடும் வந்து நான் குழம்பு வைக்கும்போது வந்து சாப்பாடும் வந்து சைட் பை நான் வந்து வச்சுருவேன். அதுக்காக வந்து அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு சாப்பாடும் வந்து வச்சுக்கிட்டேன். குழம்பு வந்து மசாலா வந்து பச்சை வாசம் போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த கத்திரிக்காயும் நம்ம பூண்டும் வந்து ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கிற வரையும் வந்து நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். குழம்பு ரெடியாகிறதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு வந்து நான் ஏற்கனவே வேக வச்சிருந்தேன் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்காக அதெல்லாம் வந்து நல்லா கையிலேயே மசிச்சு விட்டு ரசத்தையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அது ஏற்கனவே ஊற வச்சிருந்த வந்து புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிட்டு திரும்ப வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாம் மேலே கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து கிள்ளி போட்டு வந்து இறக்கிட்டேன். மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மும் ரஷ்வந்தும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்திருந்தது. இந்த பிரேஸ்லெட்டு அந்த அப்புறம் வந்து கீ செயின்லாம் செய்வாங்க இல்லையா, நேம்ஸ் வச்சு அந்த மாதிரி வந்து செய்கிற மாதிரி வந்து ஒரு கிட்டு வந்து அவங்களுக்கு கிடைத்தது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்கள் ஈவினிங் ஃபுல்லாக வந்து செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால வந்து இதை வச்சு அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.